நல்லா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸோட நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பத்தின படம் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர நல்லா போய் பார்த்துருப்பீங்க. பட் இது ஸ்போர்ட்ஸ பத்தின படமா? அப்படின்னு மட்டும் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இதுல கொஞ்சம் ஜாதியும் பேசியிருக்காங்க. ஒரு வில்லேஜுக்குள்ள ஜாதி எப்படி எப்படியெல்லாம் இருக்கும்? ஒரு ஸ்போர்ட்ஸுக்குள்ள ஜாதிங்கிற விஷயத்த கொண்டு வந்தா எப்படி எப்படியெல்லாம் நடக்கும்? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட்டே. ஒரு கோவில் எப்படியோ, ஒரு ஸ்கூல் எப்படியோ, அதே மாரி தான் இந்த கிரிக்கெட்டும். இந்த கிரிக்கெட்லும் எல்லா ஜாதி மதத்தினரும் சேர்ந்து விளையாண்டு, ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த படத்தோட மெயின் கான்செப்ட்டே. அத ரொம்ப நீட்டாவே டெலிவரி பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸ பத்தி நம்ம பேசுருவோம். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா, எஸ். ஜெயக்குமார். இதுக்கு முன்னாடி இவர் காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற ஒரு படத்த எடுத்திருந்தாரு. ஸோ அந்த படம் ரொம்ப ஏவரேஜா தான் போயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் எடுத்திருக்காரு. ரொம்பவே நீட்டான ஒரு படத்த குடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சொல்ல வந்த விஷயத்த நீட்டாவே சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த வகையில இந்த படம் எந்த வகையிலயும் ஒரு போரிங்கான படமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும்.